புக்கு எந்த புக்கு எதுக்கு இங்க ஒன்னும் தெரியாதே. எங்க சட்ட பண்ட மாத்தி போடுவோம், இங்க வெக்கம் கிடையாதே. நம்ம பட்சத்தெல்லாம் வெச்ச போய் எக்ஸாம் எல்லாம் மேல போய் கண்ணு எல்லாம் கலங்கி போய் வாழ்க்கையெல்லாம் வெட்டு போய் மொட்டை மாடி ஓடி போய் ரோட்ல பொண்ண பார்த்தா கிஜி 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 கோ டிபி டிபி டுப்பு டுப்பு டபடபா டபடபோ. வணக்கம் ஷோ வாட்ஸ்அப் பிசி போகிற வாட்ஸ்அப் விஷயம் வந்து வாய்ட்டு வாட்சாங்க. ஸோ கொஞ்சம் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் தானே நிறைய வீடியோஸ்க்கு வந்து அப்படியே லேக் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொன்றா டக்குன்னு பார்த்துலாம் சொல்கிறேன். ஏதோ மிஸ் அவுட் ஆனாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுக்கு சேர்த்து ரியாக்ட் பண்ணிக்கலாம் சொல்கிறேன். ஹை சத்தன் ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். டக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆண் பாவம் பொல்லாது அப்படிங்கப்பா. ஓகே, நம்மளோட பர்ஸ்பெக்டிவ்ல யாரோ பேசுவாங்க போல தெரியுது, பார்த்துடலாம், அப்புறம் பேசலாம்னு சொல்கிறேன். திஸ் இஸ் ஸ்டாரிங் நம்ம ரியோராஜ் அவர்கள் அண்ட் மாளவிகா மனோஜ் அவர்கள், ரெண்டு பேரும் வந்து ஜோ படத்தில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லான காம்பினேஷன். ஸோ இதில் என்ன படிச்சிருக்கான்னு பார்த்துலாம் சொல்கிறேன். அண்ட் பார்த்துட்டு அப்புறம் பேசலாம். ஒரு பொறுப்பு மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். லெட்ஸ் ரியாக்ட் டு ஆண் பாவம் பொல்லாத ட்ரெய்லர். ஹியர் வி கோ. பெரியார், அம்பேத்கர் ஓகே, ஜியூ போ வித்தியாசமான டேஸ்டாக இருக்கே. அது கால் மார்க்ஸ். கால் மார்க்ஸ். இது உன் வீடு, உன் இஷ்டம் போல நீ இருக்கலாம். உன்னை நான் ராணி மாதிரி பார்த்துட்டேன். உன் கூட நான் 400 வருஷம் வாழணும் சிவா. என்னடி கரண்ட் போயிடுச்சு. ஓகே, டைலாக் அப்புறம் ஒன்று. ஹை ஷாட், பியூட்டிஃபுல் ஷாட். ஆஹா, ரீல்ஸ் மேடமா? ராணி மாதிரி பார்த்துப்பேன்னு சொன்னேன். ராணினா ராஜாவோட பொண்டாட்டின்னு அர்த்தம். ராணினா ராணி தான். ஏய், தாலி எங்க? கொஞ்சம் தள்ளி உட்காரு. என்னாச்சு? எதுவும் இல்ல. என்னடி ஆச்சு? நான் இப்ப இங்க உட்கார கூட கூடாதா? ஐயோ ஐயோ ஐயோ. ஏய், எதுக்குடி 28,000 செலவு பண்ணிருக்க? உங்க ஆசெல்லாம் இப்படி தாண்டாடியா? இனிமே இந்த சமைக்கிறது, துவைக்கிறது, கழுவுறதெல்லாம் என்னால பண்ண முடியாது. இது வரைக்குமே இதெல்லாம் நீ பண்ணது இல்லையாமா? பண்ண முடியாதுடா. ஏன்னா இட்ஸ் மை சாய்ஸ். இட்ஸ் மை சாய்ஸ். இட்ஸ் மை சாய்ஸ் சிவா. இட்ஸ் மை சாய்ஸ். என்னடி வேணும் உங்களுக்கு? எதுக்குடி இந்த பாடப்படுத்துறீங்க? இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா. உங்களை மாதிரி மேல் ஷாவனிஸ்ட் கிட்ட ஃப்ரீடம் வாங்க ஃப்ராடுத்தனம் பண்ணணும்னா ஃப்ராடுத்தனம் பண்ணுவேண்டா. யுவரானர், அவர் ஒரு ஆல்கஹாலிக். இந்த ஆளுக்கு பைபோலார் டிசார்டர் இருக்கு, செக்ஷுவல் டிசேபிலிட்டி. யுவரானர், நீங்க எதுக்குமே தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. சும்மா வரீங்க, வந்து நிக்கிறீங்க, என்கிட்ட திட்டு வாங்குறீங்க, வாய்தா வாங்கிட்டு போயிடுறீங்க. ஐயோ பிரதர், அழுகாதீங்க அழுகாதீங்க பிரதர். தம்பி சரி பைத்தியம். சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு ஆக்சுவலா. என்னது? கட்டும் நல்லா இருக்கு. இதெல்லாம் கூட விட்டுருவேன். ஹனிமூனுக்கு எங்க போலான்னு கேட்டதுக்கு என்ன சொன்ன? போர்பந்தர், அம்பேத்கர் பிறந்த இடம். போர்பந்தர் காந்தி பிறந்த இடம்டி. ரைட்ரா. ஓகே, ரைட். இந்த பெரியார் அம்பேத்கர் ஃபோட்டோஸ்லாம் இவங்க மாட்டிச்சு இவ்வளோ பற்றோட இருக்கிறது உண்மையிலே பற்றா இல்லை ரெஃபரன்ஸ் லைக் எப்படி சொல்கிறது, இந்த என்ன சொல்கிறது, ரெலவெண்ட்டாக இருக்கணுங்கிறக்காகவே தெரியல. பிகாஸ் போர்பந்தர் அப்படிங்கிறது அம்பேத்கர் பிறந்த இடங்கிற போது ஐ திங்க் அந்த ரெலவென்ஸ்க்காக இல்லை இப்போல்லாம் இதெல்லாம் பேசினா தானே நம்மளை அப்படியே பயங்கரமாக பார்ப்பாங்க, அதுக்காக அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்கிறது தெரியல. ஒன்று. ரெண்டாவது, அந்த ரீல்ஸ் ட்ரான்சிஷன்லாம் பார்த்தேன். ஸோ பேசிக்கலி சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க அந்த மாதிரியும் தோணுது. அண்ட் பேசிக்கலி வந்துட்டு அந்த ரெலவென்ஸ்க்காக ஒரு அப்ரூவலுக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஆள் நினைக்கிறேன். அந்த ஒரு இதில் அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸை தான் வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ்லேயே விழுந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே நீ தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி வந்துட்டு இட்ஸ் மை சாய்ஸ் அந்த விஷயம் ஐயப்பா அதெல்லாம் வந்து அம்மாடி அதெல்லாம் நான் பார்த்து செம ட்ரிகரான கான்டென்ட்டு. லைக் இன்டர்நெட்டில் டச் வுட் என்ற முன்னாடி நல்லவங்க, டச் வுட் இப்படியே இருக்கணும், ஐயோ அண்டவா டச் வுட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும். வேறு சில சண்டைகள்லாம் வரும். இந்த மாதிரி இந்த தேவையில்லாமல் வந்துட்டு குழப்பம் பண்ணுறது, அப்புறம் எது வேணால் பண்ணிட்டு மை சாய்ஸுங்கிறது அந்த மாதிரி பண்ணல அது வரைக்கும் டச் வுட்டு. அண்டு தப்பு ஏதோ பண்ணிட்டோன்னு தெரிஞ்சதுன்னா அது ரியலைஸ் ஆகிற வரைக்கும் ஒரு தான் இருப்பேன். அப்படி நானும் தான் சேம். இது வந்து நான் அவங்கள மட்டும் விட்டு கொடுத்த வயசில் 2 பேரும் ஒரு தான் இருப்போம். பட் ரியலைஸ் பண்ணிட்டா சாரி கேட்டுருவோம். அது அவ்வளோ எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்தில் வந்துட்டு கொஞ்சம் கொடுத்து வச்சோண்டாங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. பேசிக்கலாக என்னன்னா ரியலைஸ் பண்ணுற வரைக்கும் போராட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணிட்டோம்னா சாரி கேட்டிருப்போம். நீங்கள் சாரி கேட்குறாங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு டச் வுட். பட் இது ஒரு மாதிரி அந்த மாதிரி தான் போகுன்னு நினைக்கிறேன். அண்ட் தெரிஞ்சு எப்படி சொல்கிறது, எனக்கு தெரிஞ்ச இந்த படம் வந்து கொஞ்சம்
மேல் எப்படியெல்லாம் வந்துட்டு கீப்பிங் த ஜோக் பார்ட் சைட், மேல் எப்படியெல்லாம் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஜென்ரேஷனில் பயங்கரமாக எப்படி சொல்கிறது பந்தாடப்படுறாங்கன்னு பேச வரவங்க நினைக்கிறேன். இது வந்து இப்போது இத்தனை வருஷம் பெண்கள் அதானே பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்டாங்க. ஆமாம் பண்ணாங்க, அது தப்பு தான் ரியலைஸ் பண்ணி தான் நாங்களும் போராடிட்டு இருக்கோம். பேசிக்கலி வி ஆர் ஃபெமினிஸ்ட் டூ ஓகேவா? அது ரெண்டு சேர்த்து வரும்போது கரெக்டாக வச்சதில்லை. நானும் ஃபெமினிஸ்ட் தான், நானும் ஈக்குவல் ரைட்ஸ்க்காக போராடுறது தான். அண்ட் பண்ணதெல்லாம் அநியாயம் தான் தெரியுது. பட் யாரோ பண்ணி வச்சதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோங்கிற மாதிரி இருக்குது. பட் அதெல்லாம் முடியாது. எங்கள் முன்னோர்களை துவைச்சாங்க, அடித்து துவம்சம் பண்ணாங்க, அதனால் நான் அவங்கள துவைப்போம், அடித்து துவம்சம் பண்ணுவோன்னு கிளம்புனா இது முடியவே முடியாது. நீங்கள் நானே போயிட்டே இருக்கோம். somewhere it has to come to an end. I get it. Things are happening this way ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக. பட் ஈக்குவலாக இருந்தால் நல்லா இருக்கும். ஈக்குவலாக நாட் 50-50 I'm telling. ஒரு வாட்டி 70-30, நான் ஒரு வாட்டி 70 தான், அவங்க ஒரு வாட்டி 30, ஒரு வாட்டி அவங்க 70 நான் 30, ஆர் 80-20, 20-80, whatever combination. பட் at the end of the day உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டோன்னா சந்தோஷம். ஐ டோன்ட் நோ, செம பண்ணாக இருக்கணும் இருக்குது. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. நான் சொல்லி அவன் டெக்னிக்காலிட்டிஸும் பேசிடலாம். எனக்கு நம்ம கான்டென்ட் வைஸ் பேசுகிறத பேசிட்டு தான் இருக்கும். பட் அது நடுவில் வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து மாதேஷ் மாணிக்கம் அவர்கள் நல்லா இருந்துச்சு. சில கேமரா மூவ்மெண்ட்லாம் பயங்கரம். ஒரு மாதிரி இப்படி மூவ் ஆகிட்டு இருந்தாங்க, டில்ட் ஆகிறதாகட்டும், சிலது இங்கேருந்து இப்படி டில்ட் ஆகிறதாகட்டும் சொல்லிட்டு அந்த எடிட் பண்ண விதமாக இல்லை கேமரா மூமெண்ட்டே அப்படி பண்ணாங்களா என்னன்னு தெரில. பட் கட்டும் நல்லா இருந்துச்சு. எடிட்டர் வருண் கேஜி அவர்கள். ஐ ரியலி என்ஜாய்ட் த விஷுவல்ஸ் அண்ட் த ப்ரெசன்டேஷன் ஆஃப் த என்டையர் ட்ரெய்லர். எனக்கு ரொம்ப பிடிச்சது. கான்டென்ட் வைஸ் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரிலேட்டபிளாக இருக்குது. அந்த ஹோல் பாயிண்ட் ஆஃப் திஸ் என்டையர் மூவி இஸ் ரிலேட்டபிலிட்டி தான் நினைக்கிறேன். ஸோ மேல் பெர்ஸ்பெக்டிவில் பேசப்படும் விதவுட் அஃபெண்டிங் ஆர் டேக்கிங் விமன் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் இருக்கும்னு தோணுது. ஏன்னா பிகாஸ் இது ரொம்ப ஒரு கத்தியில் நடக்கிற மாதிரி கதை. ஏதோ ஒரு விஷயம்னா கம்ப்ளீட்டாக ட்விஸ்ட் பண்ணி விட்டு வேறு மாதிரி ஒன்று இது பண்ணிடுவாங்க. அது நடந்துட்டு இருக்குது. ஏன்னா பிகாஸ் லாட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் போத் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் சொல்கிறேன். மென் வந்து விமனே அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க, விமன் வந்து மென்னே அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. டோட்டலாக சொசைட்டியை வந்துட்டு எல்லாத்தையும் வச்சு ஒரு மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கு. பிகாஸ் வி ஹேவ் சோஷியல் மீடியா. என் கருத்து என் ஹேண்டில் என்ன வேணால் நான் சொல்லுவேங்கிற மாதிரி என்ன சொல்கிறாங்களோ இல்லை அதோட இன்னர் டெப்த்தோ இல்லாமலோ இல்லை ஏதோ ஒரு சின்ன ஒரு வீடியோ போர்ஷனை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை பார்த்துட்டு ஒரு ஒப்பீனியன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இல்லை என்னோட ஐடியாலஜி சொல்கிறேன்னு சொல்லிட்டு எக்ஸெட்ரான்னு சொல்லிட்டு பயங்கர டாக்ஸிக்கான ஒரு சினாரியோ வந்துட்டு க்ரியேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த படம் அந்த பேலன்ஸை டச் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபெமினிசம் பேசும், ப்ராப்பர் ரியல் ஃபெமினிசம் பேசும்னு நினைக்கிறேன். பேசுச்சுன்னா சந்தோஷம் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் எப்படி சொல்கிறது, மேலேயும் வி ஆர் ஆல்சோ ஃபெமினிஸ்ட் தான். நாங்களும் ஈக்குவாலிட்டி தான் போராடிக்கிட்டு இருக்கோம். எஸ்பெஷலி இந்த ஜென்ரேஷன் இருக்க பீப்புள் வந்து ஈக்குவாலிட்டி தான் போராடிட்டு இருக்கோம். ஸோ நிறையா பேர் இல்லைனாலும் நிறைய பேர் மாறிட்டோம். இப்போ அப்போது வந்து 99% இல்லை, யாரோ ஒருத்தர் 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து நிறைய பேர் மாறிட்டோம். நிறைய பேர் மாறிட்டு இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். பட் அந்த மாற்றத்துக்கு டைம் எடுக்க தான் செய்யும். அது தெரியுது, பாவம் தான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம், எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி தான் இந்த படம் பேசும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் த பேலன்ஸ் இஸ் ரைட், ஐ திங்க் த மூவி வில் கிளிக். பிகாஸ் விஷுவலி எனக்கு அப்பீலிங்காக இருக்குது, கான்டென்ட் வைஸும் ரிலேட்டபிளாக இருக்குது, ஆக்டிங் நல்லா பண்ண மாதிரி தான் இருக்குது. இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் நல்லா ஃபன்னாக போகிற மாதிரி இருக்குது. ஐ மீன் காமெடி ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த பேலன்ஸ் மட்டும் கரெக்டாக ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னா திஸ் இஸ் அ ஷுவர் ஷார்ட் ஹிட். ஸோ ஐ விஷ் இட் ஹேப்பன்ஸ் அண்ட் பார்ப்போம் அப்படி சொல்லிக்கிறேன். பட் ஃபார் மீ ஐ என்ஜாய்ட் திஸ். ஐ எம் லுக்கிங் ஆர் எப்படி சொல்கிறது, விஷிங் ஃபார் திஸ் மூவி டு பி ஹிட் அப்படின்னு சொல்லி இதனோட ரியாக்ஷன் ஃபார் ஆன் பாவம் போல அந்த ஒஃபிஷியல் ட்ரெய்லர் உங்கள் தாட்ஸ் எனக்கு ஒரு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ முடிச்சு பாருங்கள். நன்றி குறித்து சந்திக்கிறேன், மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோர் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.